கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். பெண்கள் என்ற வகையில் ஆண்டவர் படைத்த படைப்பில் பெண்கள்ன்றவங்க மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது உலகத்தில் பேசுகிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆண்கள் தான் ரொம்ப, அதாவது தேவனின் சாயலில் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி முதல்ல உருவாக்குனது. அதனால் அவங்களுடைய ஒரு மேன்மை, எல்லாரை விட அவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்றது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்கள் தினம் கொண்டாடுகிற இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ சிறந்தவர்களோ அதற்கு இணையானவர்கள் தான் பெண்கள். அதற்கு உயர்ந்தவர்கள் நான் சொல்லலை, அதற்கு சமமானவர்கள் பெண்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பெண்கள் ஆண்கள் ஆதியாகமத்தில் அதாவது ஆண்டவர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார், அவர் தான் உருவாக்கினார். ஆனால் அவனுடைய ஆதாமோட எலும்பிலிருந்து உண்டாக்குனது பெண், முதல்ல வந்தவன். இப்போது இந்த பெண் எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டதுனால அவள் இன்னும் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாமா? இயற்கையில் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய எலும்பிலிருந்து, மண்ணிலிருந்து வரல முதல் பெண். ஆனால் நம்ம எல்லாருமே மண்ணு தான். மகிமையின் தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். வேதாகமத்தில் இந்த பெண்கள் தினம் கொண்டாடுகின்ற இன்று நாம் வேதாகமத்தில் உள்ள சில முக்கியமான பெண்களை, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களை, எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சில பெண்களை குறித்து நாம் பார்க்கலாம். வேதத்தில் நிறையா பெண்கள் இருக்கிறாங்க. நல்லவங்க, கெட்டவங்க, அதாவது விபச்சார பெண்கள் இருக்கிறாங்க, நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாவற்றிலிருந்தும் இப்போ நமக்கு நடைமுறைக்கு நல்ல பெண்கள், அதாவது அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், அப்படியா வேதத்தில் இருந்து சில பெண்களை நாம் எடுத்து நாம் பார்க்கலாம் இந்த நாளில். அப்படி பார்க்கும்போது முதல்ல ஏவாளை பார்க்காம இருக்க முடியாது. ஆதியாகமத்தில் தேவன் முதல்ல உண்டாக்குனவ. ஆனால் அவளை குறித்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், வெரி சிம்பிள். அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் கரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அவையே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை, அவருக்கு கீழ்ப்படியலை. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், தன்னுடைய கணவருக்கு அவ துரோகம் பண்ணது போல தான் போச்சு. கணவரும் பனிஷ்மெண்ட் வாங்குறார் இல்லையா? அவ செஞ்ச தப்புக்கு கணவனும் தண்டிக்கப்படுறான். இன்றைக்கும் அநேக ஸ்திரீகள் இப்படித்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி, அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் அவங்க உபத்திரவம் உள்ளவர்களாய், அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய், அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள், சில காரியங்கள் வேதனைப்படக்கூடிய காரியங்களுக்கு அவர்கள் பங்காளர்களாய் அந்த பெண்கள் இருக்கிறார்கள். அவள் எல்லா பெண்களுக்கும் அவள் ஆதிதான். ஆனாலும் அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலையே. இதை விலக்கி வச்சதை அவர் சர்ப்பம் சொன்னான்னு சாப்பிட்டால. இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கு அநேகர் இன்றைக்கு கீழ்ப்படியும்படியாக இருக்கிறாங்க. இதற்கு நேர் எடுத்துக்காட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம வேதத்தில் பார்த்தா, மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன் கருவில் சுமந்து, தாயாக சுமந்த ஒரு தாய். அவங்க எவ்வளோ ஒரு பரிசுத்தம், எத்தனை கீழ்ப்படிதல், எத்தனை தாழ்மை பாருங்க. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணிட்ட தேவ தூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன் வயிற்றில் இப்படி ஒரு குழந்தை பிறக்க போது, அதுக்கு ஏசுன்னு பேர். அப்போ அவர் சொல்ற, நான் புருஷனை அறியனே. அப்போ ஆண்டவர், இது பரிசுத்தாவியினால் உண்டாகணும்னு அப்படியே ஆக கடவுள் தன்னை முற்றுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த ஒரு பெண் மரியாள். ஏவாளுக்கு டோட்டலாக ஆப்போசிட். ஆனால் அது அந்த தாயார்னால நடந்தது என்ன? உலகத்தின் இரட்சகர் நமக்கு கிடைத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பெண் மரியாள். அவளை போல நாமும் நம் குடும்பத்தில் என்ன காரியங்களாக இருந்தாலும் அந்த நடக்கிறது எல்லாவற்றையும் தேவ சித்த
சத்தம் என்று எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு பெண்ணாய் இருக்கும்போது நம் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு காரணம் என்னன்னா ஒரு பெண்ணு தான். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலேயே அதை இடித்து போடுகிறாள். இன்றைக்கு நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வாழும்படியாய் நம் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாரை போல குணசாலியான தாழ்மையுள்ள கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு பயப்படுகின்ற ஒரு ஸ்திரீயாய் இன்றைக்கு நாம் வாழும்படியாய் இந்த ஸ்திரீ நமக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு அழகான ஒரு ஸ்திரீ, வஸ்தி. இந்த பெண்ணோட பேரு வஸ்தி. இவ பெண்ணு ராணி, அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி. இவ பேருக்கேற்றபடிய ராணி, இவளும் ஒரு ராஜாவோட பொண்ணு தான். ஆனால் இந்த வஸ்தியினுடைய பரிசுத்தம் என்ன தெரியுமா? ராஜா அகஸ்வேர் என்ன பண்ணுறாரு, பிரபுக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அப்படி விருந்து வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இந்த வஸ்தியை கூப்பிட்டு நீ எல்லார் முன்னத்துலேயும் வந்து நீ உட்காரு, இன்னைக்கு வந்து நீ இந்த இடத்துக்கு வா, இந்த விருந்துக்கு வா, எல்லாரோடைய பார்வைக்கு இவளை வந்து கொண்டுட்டு போகணும்னு சொல்லி விருந்தில் கொண்டு வந்து இவளை நிறுத்தணும்னு பார்க்குறாரு. ஆனால் வஸ்தி பரிசுத்தம் உள்ள ஒரு ராணி என்ன பண்ணுறா, இந்த எப்படியும் பார்ட்டின்னு சொன்னாலே எல்லாம் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல போய் நான் தான் அழகை காட்டிக்கிட்டு நிற்க மாட்டேன்னு சொல்லி ராணியாக இருந்தாலும் கூட ராஜாவினுடைய கட்டளையை அவள் மீறுகிறாள். மீறுகிறதுக்கு காரணம் என்னன்னா, ராஜாவை மதிக்கிறதுனால இல்லை, தன்னுடைய பெருமையும் அழகையும் கொண்டுட்டு போய் நான் மற்ற ஆண்களிடத்தில் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணாக, ஒரு ராணியாக இருக்கிறாள். அப்படித்தான் நான் அவளை நினைக்கிறேன். அதனால தான் அவள் போயிருக்க மாட்டான். ஏன்னா அவன் சொல்கிறான், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ராணியை கூப்பிடு, வஸ்தி வந்து இவங்க எல்லாரும் முன்னத்துலேயும் அழகாக நிற்கட்டும் அப்படின்றான். ராஜா மட்டும் அந்த கொண்டாடி நீ வான்னு சொன்னால் ராணி கட்டாயம் போயிருப்பாங்க. ஆனால் எல்லா பிரபுக்களின் மத்தியிலும் போய் அந்த ராணியாக இருந்தாலும் கூட அப்படி சிங்காசனத்தில் அந்த அழகு எல்லார் முகத்தில் அந்த குடிச்சு வெறிச்சு இருக்கிற அந்த பிரபுக்கள் மத்தியில் போய் நிற்கிறதுக்கு அந்த வஸ்திக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு கற்புள்ள ஒரு ராணியாய் இன்னைக்கு நம்ம பெண்களை பார்க்குறோம். நிறைய பெண்களுடைய உடையே ஆண்களை கவரும் விதத்தில் அதுதான் அவங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்களே. அப்புறம் ஆண்களை நம்ம குறை சொல்கிறோம். எப்படி? நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு இந்த பாரு என்ன பாருன்றது மாதிரி இருந்தால் யாரு தான் சும்மா இருப்பா? உண்மையில் ஆடை அலங்காரத்தில் இன்றைக்கு பெண்களானவர்கள் நிச்சயமாக மாற வேண்டும். நிச்சயமாக மாறணும். இந்த கை தெரிகிற மாதிரி, ஜன்னல் தெரிகிற மாதிரி, கால் தொட தெரிகிற மாதிரி. இப்போ ஒரு லெகின்ஸ்னு ஒன்று போடுறாங்க. உண்மையில் அது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லி போடுறாங்க. அதாவது போடுறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து வெளியில் போகும்போது பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கே பார்க்கும்போது அது ஒரு அருவருப்பாக தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த வஸ்தி என்பவள் தன் அழகை கொண்டு வந்து காட்டாதபடி எவ்வளவு ஒரு அடக்கம் உள்ள ஒரு ராணியாக இருந்தாள், அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தால். இன்றைக்கும் இந்த ஒரு பெண் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, நம்மளுடைய பெண்களினுடைய பெண்மையை நாம் பிரதிபலிக்காத ஒரு நல்ல ஒரு ஆடையை, வஸ்திரத்தை நாம் போட வேண்டும் என்று இந்த வஸ்தி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு நியாயாதிபதி. அந்த காலத்தில் ஜட்ஜு எப்படி பாருங்க, ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு கல்லூரி இல்லை, ஒரு இது இல்லை, ஆனால் நியாயாதிபதியாக இருந்த ஒரு பெண் தெபொராள். நியாயாதிபதி ஆண்கள் தான் நியாயாதிபதியாக இருப்பாங்க. அதாவது ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் தான் இருந்தாங்க. அந்த நியாயாதிபதியாய், பெண் நியாயாதிபதியாய் இருந்த ஒரு அவள் தீர்க்கதரிசியும் கூட, பெண் நியாயாதிபதியும் கூட, மக்களினுடைய எல்லா விதமான அந்த வழக்கையும் தீர்க்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். ஒரு பெண், அவள் நியாயாதிபதி. கர்த்தர் அவளை வழி நடத்தினா எவ்வளவு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி இருப்பாள் பாருங்கள். அவளுக்கு அந்த நியாய பிரமாணங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நிறைய பெண் ஊழியர்கள் இருக்கிறாங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா கணவர்மார்களோடு இணைந்து மனைவிகள் ஊழியம் பண்ணுவதை பார்த்து நான் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுவேன். சிலர் வந்து ஆண்கள் ஊழியம் பண்ணுவாங்க, பெண்கள் வந்து அதை கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, நான் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லி இருப்பாங்க. பெண் அவங்க மறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் இணைந்து இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்யும்போது அது உண்மையிலேயே தேவனுடைய சமூகத்தில் அது பெரிய ஒரு பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த காலத்தில் ஒரு பெண் தீர்க்கதரிசியாய் தீர்க்க தரிசன வெளிப்பாடு வருது. ஏன்னா அந்த காலத்தில் யாருமே நியாயப்பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளலை, கற்கலை. நீதி, நியாயங்கள், நியாயப்பிரமாணங்கள் எதையுமே அவங்க தெரிந்து கொள்ள விரும்பல. ஆண்கள் அப்படி இல்லை. அதனால ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து பெண்ணை நிறுத்த, அது மாத்திரம் இல்ல, அந்த செசரான்றவர் வரும்போது அவர் அதை சொல்லி அப்போ எச்சரித்து சொல்லுன்னு பாராக்க கூப்பிடும்போது ஒரு ஆண் தான். ஆனால் அவன் என்ன பயப்படுறான், நீயும் கூடவா, அப்போத்தான் நான் வருவேன்றான். அப்போ அவள் சொல்கிறா, நான் வந்தேன்னா ஒரு பெண் கையில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உனக்கு அவமானம் வந்துடாதா, நீ போ அப்படின்னா, இல்லை நீ வான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியுடன் இழுத்துட்டு போகிறான். அவள் தைரியமாக முன்னால் போகிறான். அவள் தான் போகிறான்னு பார்த்தா அங்கே ஒரு பெண்ணு என்ன பண்ணுறா, சிசராவை அவன் போய் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிற பெண்ணு யாகேல் என்ன பண்ணுறா, இரு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குடிப்பதற்கு பாலை துருத்தியில் ஊற்றி கொடுத்துட்டு அவன் அயர்ந்து தூங்கும்போது ஆணி எடுத்து அவன் நெத்தியில் அடித்து அவனை சாகடிக்கிறாள். தைரியசாலியான பெண். இப்பொழுது நம்ம ஒரு ஜட்ஜை பார்த்தோம், நியாயாதிபதியை பார்த்தோம், அதே நேரத்தில் தீர்க்கதரிசியானவளையும் பார்த்தோம். அந்த காரியத்தில் இந்த யாகேலையும் பார்க்குறோம். ஒரு தைரியம். இன்றைக்கும் நம் குடும்பத்தில் கிரியை செய்கின்ற பிசாசின் கிரியைகளை தைரியமாய் அழித்து போடும்படியான பெண்கள் யாகேலை போல் எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, அவ எப்படி அதை மடங்கடித்தாள். எவ்வளோ பெரிய ராஜா, பெரிய ஒரு ரதத்தில் அத்தனை 900 ரதங்கள் அவனுக்கு உண்டு. அவ்வளோ பெரிய ராஜாவை ஒரு பெண் ஒரு ஆணியை கொண்டு அவன் நெத்தியில் உருவ குத்தி அவனை சாகடிக்கிறாள் என்றால், அதே போல் இன்றைக்கு நம் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சாத்தானாக இருந்தாலும், எத்தனை பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், சாத்தானை இயேசுவின் நாமத்தினால மடங்கடிக்கக்கூடிய அந்த வல்லமையை நாம் யாகேலை போல பெண்கள் ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்க வேண்டும். புத்தியுள்ள சரி குடும்பத்தை கட்டுபவளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளில் எழுதப்பட்டபடி புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் யாருன்னா குடும்பத்தை கட்டுகிறவள். இன்றைக்கு அவள் தேசத்தை அப்படி அவனை மடங்கடித்த ஒரு பெண்ணை பார்த்தோம். அதுபோல் நாமும் இன்றைக்கு சாத்தானை மடங்கடிப்பவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஒரு நல்ல ஸ்திரீ, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்திரீ. நகோமியை பிடிக்கும், ஆனாலும் ரூத் ஒரு நல்ல மருமகள். இன்றைக்கு உலகத்தில் நல்ல மருமகள் கிடைக்கிறது ரொம்ப மாறி போச்சு. அந்த காலத்தில் மாமியார் கொடுமை, ஆனால் இந்த காலத்தில் மருமகள் கொடுமை. உண்மைதான். அவங்க எப்படிப்பட்ட ஒரு மாமியாராக இருந்தாலும் அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்ட மாமியார்மார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, மருமகன்மார்களை அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு உடனே அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு அவங்க மருமகத்தை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த மருமகமால் ஆண்டவர் அறியாத இருக்கிறவங்களா இருந்தால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க தான் நம்ம என்ன சொன்னாலும் சொல்கிறது இல்லையே அப்படின்றதுக்காக அவர்கள் இன்னும் அதிகமாய் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த மருமகள் மாறுன்றது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இல்லாதபடி அந்த குடும்பத்தை ஒரு கெடுத்து போடுகிற ஒரு மருமகளாய், குடும்பத்தை இடித்து போடுகிற ஒரு மருமகளாய். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அநேக புத்தியுள்ள ஒரு மாமியார்கள் மூலமாய் தான் அந்த குடும்பங்கள் காப்பாற்றப்படுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையை நாம் மருமக்கள் இடத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு மோவாபு தேசத்தில் இருந்த ஒரு பெண்ணு தான் ரூத்து. அந்த ரூத்து அவள் தன் புருஷன் இறந்துட்டா எப்பயுமே அம்மா அப்பாட்ட ஓடி போயிடுவாங்க. ஆனால் இந்த மாமியார் அன்புள்ளவள்னு நினைக்கிறேன், அதனால அவள் போக மாட்டேன்றா. அப்போது இந்த குடும்பத்தை விட்டு அந்த ஊரை விட்டு நான் வெளியே நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பெத்லேஹேம்லேருந்து வந்தவ.
அந்த ஊருக்கார பொண்ணுங்களை தான் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சான். இப்போ புருஷனும் செத்து போயிட்டான், அவள் கொண்டு வந்த 2 வாலிப பையங்க கல்யாணம் முடிச்சவங்களும் செத்து போயிட்டாங்க. இவளும் விதவை, அந்த 2 மருமகளும் விதவை. இப்போ இந்த மாமியார் என்ன சொல்கிறா, ஏம்மா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருங்க, வேற கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழுங்கன்றா. ஆனால் அந்த ரூத் என்ன சொல்கிறா, இல்லை நான் போக மாட்டேன், நான் உன்னோட தான் நான் கூட வருவேன். அம்மா நான் இனிமேல் உனக்கு ஒரு பையனை பெற்று நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதுமா. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனா இல்லை, நீ என்னை வீட்டுக்கு போன்னு சொல்லாத, உன் ஜனம் தான் என் ஜனம், உன் தேவன் என் தேவன் சொன்ன ரூத். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மருமக்கள்மார்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்ல முடியுமா? உன் உறவினர்கள் தான் என் உறவினர்கள், உன் தேவன் தான் என் தேவன் சொல்ல முடியுமா? நீங்க போற இடத்துல தான் நானும் இருப்பேன்னு இருக்க முடியுமா? அந்த மாமியார் சொல்றா, நீங்க இங்க போய் வயல்ல போய் புறக்கிட்டு வா. கோதுமை மணிகளை பிறக்கிறதுக்கு தனக்கும் தன் மாமியாருக்கும் தனக்கும் ஆகாரம் உண்டாகும்படி அவள் மாமியார் சொன்னபடியெல்லாம் போய் கேட்குறான். அது மாத்திரம் இல்லை, நீ ராத்திரி நேரத்தில் அங்கே படுத்திருப்பான், நீ என்ன செய்ய, யாருக்கும் தெரியாதபடி போய் அந்த போர்வைக்குள்ளே நீ அந்த இடத்துல நீ படுத்து ஒளிஞ்சுக்கோ, மற்றதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கும், நீ போம்மா அப்படின்னு உடனே அதே போல் கீழ்ப்படிந்து அவள் போகிறாள். அதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதின் பாட்டியாக அவள் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கீழ்ப்படிதல், மாமியார் மேல் கொண்டுள்ள அந்த அன்பு. தான் கல்யாணம் முடித்து வந்துட்டோம்னா அந்த குடும்பம் தான் என் குடும்பம், அவங்க வீட்டு ஜனம் தான் என் ஜனம், அந்த தேவன் தான் என் தேவன், அவங்க வழிபாடு தான் என் வழிபாடுன்னு சொல்லி மாமியார் சொன்னபடியெல்லாம் கேட்குற ரூத்துக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கு மருமக்கள்மார்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் மாமியாரை பார்த்து இப்படி நீங்கள் சொல்கிறீர்களா? சொல்ல வேண்டும். அப்படியே சொன்ற மருமகள்மார்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சந்ததியை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்னைக்கு மருமகமாரெல்லாம் வர்றது என்னன்னா, எப்போ பாரு பிள்ளைங்களை பற்றி குறை சொல்கிறது, எப்போ பாரு மாமியாரை பற்றி குறை சொல்கிறது, எப்போ பாரு மருமகன் நாத்தனாரை பற்றி குறை சொல்கிறது, குறை குறை குறை. இவங்க வாயில், இவங்க தனி கொடுத்தன இருந்தால் கூட இவங்க வாயில் எந்நேரம் குறை தான். புருஷனும் மனைவியும் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ தெரியாத மருமக்கள் மாதிரி எத்தனை பேர் உண்டு? வீட்டை இடித்து போடுகின்ற மருமக்கள் மாதிரி எத்தனை பேர் உண்டு? பிசாசின் பிடியில் இவங்க பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல எந்நேரம் உலகத்தாரை போல 24 மணி நேரம் டிவியை ஓட்டிக்கிட்டு 24 மணி நேரம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மருமக்கள்மார்களே, இன்றைக்கு மனம் திரும்புங்கள், ரூத்தை போல மாறுங்கள். நல்ல ஒரு மருமகளாய் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தை மறந்துட்டு வாங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, நான் திருமணமாகி போகிற குடும்பத்தை உண்மையாக நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணசாலியான ஸ்திரியாய் மாற வேண்டும். இவ்வளோ காலம் வாழ்க்கை எப்படியோ, இனி நீ ஒரு திருமணம் முடிச்சாச்சு, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுக்கு வரணுமே. உங்கள் சம்பளமும் உங்கள் பணமும் ஒன்றத்துக்கு உதவாது. யாருக்கு போல தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன், இந்த பெண்களுக்கு யார் உதாரணமாக காட்டணும்னா, இந்த பணத்தின் மேல் ஆசை வைத்த லோத்தினுடைய மனைவியை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். இந்த லோத்தினுடைய மனைவி, லோத்து நல்லா வச்சுருந்தான், நல்லா பணக்காரனா என்ஜாய் பண்ணி அதை என்ன சொல்கிறது, நல்ல ஒரு தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பிள்ளைங்களை நல்லா என்ஜாய் பண்ணி மனைவியை வச்சுருந்தான். கடைசியில் ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய பாவத்தை குறித்து அந்த தேசத்தை அழிக்க நினைக்கும் போது, அக்கினியினால் சுட்டெரிக்க நினைக்கும் போது, இந்த லோத்தை மாத்திரம் அவர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படியா தேவ தூதர்கள் அவனை இழுத்துட்டு போகிறாங்க. பின்னிட்டு பார்க்காம நீ வான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லோத்தின் மனைவி, ஐயோ என் வீடு போச்சே, என் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே போச்சேன்னு சொல்லி அந்த பணத்தையும் அந்த அவளுடைய சொத்தையும் திரும்பி பார்த்து நின்றவள் அப்போ என்ன ஆனால்னா உப்பு தூணாய் மாறினாள், சிலையாக போயிட்டான். லோத்தும் அவள் பிள்ளைங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க திரும்பி பார்க்கல. தூதன் சொன்னா, நீ பின்னாடி திரும்பி பார்க்காத. இன்றைக்கும் வந்த பெண்கள், நான் அப்படி இருந்தனே, எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி இருந்தனே, எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி வச்சுருந்தாங்களே, எங்கள் அம்மா அப்பா என்னை இப்படி வச்சுருந்தாங்களே, இங்கே நான் இப்படி இருக்கனே,
லோத்தை போல் வாழுகின்ற மருமக்கள்மார்களே, லோத்தின் மனைவியை போல் பின்னிட்டு பார்க்காதீங்க, முன்னிட்டு பாருங்க. முன்னிட்டு பாருங்க. ஆபிரகாம் அவள் மனைவியை கூட்டிட்டு தான் வந்தார், ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு. ஆனால் அந்த சாராள் 23 வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட அந்த புருஷனை பார்த்து அவள் சொல்றா, ஆண்டவரே ஆண்டவரே, குறைய பார்க்கல. அவள் தன் புருஷனை ஆண்டவரேன்னு சொல்றா. அவரு தூதன் வர்றான், போ நீ போய் இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு 3 படி மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுடுன்றார். அவன் ஓடி போய் சொல்றா. இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் சொல்றாரு, எங்க நமக்கு ஆபத்து வந்துரும்னு பயந்துக்கிட்டு நீ என் மனைவின்னு சொல்லாத, என் சகோதரின்னு சொல்லு அப்படின்னா அதையும் அவ ஏத்துக்கிறான். புருஷன் பொய் சொல்றான், பொண்டாட்டி சொல்றான். புருஷனுக்கு சொன்ன பேச்செல்லாம் கேட்கிற ஒரு சாராளை போல. இப்ப நீங்க வாதிட வேண்டாம், அப்ப என் புருஷன் பொய் சொன்னா சொல்லணுமான்னு. அந்த சூழ்நிலையை அவன் சமாளிக்கும்படியாய். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், பொய் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லுங்க, தப்பு இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க. குடும்பத்தினுடைய காரியங்களை, நீ திருமணமான பெண்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை, புருஷனை குறித்த காரியங்களை, ஒருவேளை தவறு செய்கிற புருஷனா கூட இருக்கலாம், தேவனை தேடாத மனுஷனா இருக்கலாம், அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் அதே மாதிரி சாக்கடையில் விழுந்து கிடக்கும்போது எப்படி உங்களால முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய வேண்டும்? சாராளை போல புருஷனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள். சாராள் ஜாதிகளுக்கு தாயானாள். ஹல்லேலூயா. அப்படித்தான் பெரியமானவர்களே, ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுவரையிலும் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்க, சும்மா ஆடாதீங்க. நான் அப்படித்தான். நீங்க பெரிய ஒரு நான் தான் குணசாலியான ஸ்திரீன்றது மாதிரி ஒரு வேஷம் போட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம், மாமியாரையும் மாமனாரையும் மாத்திரம் இல்லை, உங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாதீங்க. இது நல்லதில்லை. உங்க திருமண வாழ்க்கைக்கு இது நல்லதில்லை. சாராளை போல் மாறுங்க. ஹல்லேலூயா. அடுத்து அபிகாயிலை போல். இன்றைக்கு இது உங்களுக்கு தான். அபிகாயில் யாருன்னா, நல்ல ஒரு பணக்கார நாபால கல்யாணம் முடிச்சவ. அவனுக்கு செல்வத்துக்கு குறையே இல்லை, ஆனா 24 மணி நேரம் குடிகாரன். இன்றைக்கு அவள் அந்த பெண் 24 மணி நேரம் என் புருஷன் குடிகாரன்னு சொல்லி அப்பா அம்மா வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கல. அவ என்ன செய்யறா, தாவீது அந்த நாபால்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்குறான். அந்த குடும்பத்தின் மந்திரியா இருக்கான். இவன் சொல்றான், அவனுக்கு போய் நான் சாப்பாடு போடுறதுக்கு நான் ஏன் என் வீட்டை ஆடை அடிக்கணும்னு சொல்லி மாட்டேன்றான். அப்போ இவனுக்கு எதிராக புறப்பட்டு தாவீது இவன் மீது சண்டை போடுறதுக்காக அவன் ஒரு கூட்டமா வர்றாங்க. இது தெரிந்தவுடன் உடனே வேலைக்காரவங்களை கூப்பிடுறா, அடிச்சு கறியை சமைக்கிறா, நிறைய அப்பத்தை சுட்டு எடுத்துக்கிறா. அப்புறம் திராட்சை கொலையை எடுத்து நல்லா அந்த அப்பெல்லாம் கொலைன்னு சொன்னாப்பா, இப்போ இருக்கிறது மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த முழு திராட்சை கொடியில் விளையுது பாருங்க, அதை அப்படியே காய வச்சுருவாங்க. அப்படி அதையும் எடுத்துக்கிறா. அப்புறம் வறுத்த பயிறு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் புருஷன்கிட்ட அவன் அவனை கொன்று விடுவதற்கு முன்பாக தாவீதுட்ட போகிறான். அவன் சொல்கிறா, நீ சீக்கிரமாக போங்க, முன்னால் போய் நீங்கள் எல்லாரும் இதை கொடுங்க. அப்போ கோபமாக வந்துக்கிட்டு இருக்க தாவீது இதெல்லாம் அந்த சீர்வரிசையை பார்த்த உடனே கேட்குறான் என்னன்னு. அப்போ அவங்க இறக்கி வைக்கிற நேரம் பின்னால் இவளும் ஓடி வர்றான். இவன் காலில் விழுந்து கும்பிட்டு இவன் சொல்கிறான், அடியான்னு பேலியாட தப்பாக நினைக்காதுங்க, அவன் அப்படித்தான், மன்னிச்சிருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு வந்து எடுத்துக்கிங்க. இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீகளாய் நீங்கள் மாற வேண்டும் பிரியமானவர்களே. தான் புருஷன் குடிகாரன், சண்டைக்காரன், எல்லாரோடையும் கோய்ப்பான், அவனோட பேசுறதுக்கே யாரும் பிரியப்பட மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட முரடனோடு குடும்பம் நடத்தின ஒரு மனைவி எப்படி அவனை எதிர்த்து வந்தவங்களுக்கு அந்த புருஷனை எப்படி காப்பாத்துறா பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ஸ்திரீனுடைய அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயா, ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் மாறுங்க. என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன் தப்பு பண்ணுறான், இப்படி போய் அம்மா அப்பாட்ட சொல்லிக்கிட்டு வீட்டில் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு நிற்காதீங்க. இதுக்காக உங்களை திருமணம் முடிச்சு வச்சிருக்கு?
நிறைய பெண்கள் இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாரு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எந்த இடத்துல பார்த்தாலும் போராட்டம். ஏன் தெரியுமா? சம்பளம் நிறைய வருது, எக்கு தப்பா வருது. இன்னைக்கு எல்லா ஐடி ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா, புருஷன் சம்பளம், பொண்டாட்டி சம்பளம் லட்சக்கணக்கில் வருது. அந்த காலத்தில் வந்து பணம்ன்றது வந்து பிரதானம் கிடையாது. குடும்பத்தில் அன்பு தான் பிரதானம். இன்னைக்கு அன்பு பிரதானம் கிடையாது பிரியமானவர்களே. குடும்பத்தில் பிரதானம் என்னன்னா, அந்த இடத்துல பணம் ஆளுகை செய்கிறது. அன்போ கிடையாது. பணம், நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பெரியவ. ஆண்களை விட பெண்கள் உயர்த்தும்படியாய் வேண்டாம். அவளும் பணக்கார ஸ்திரியா வந்தவ தான், அவளும் குறைஞ்சவல்ல. வளர்க்கப்பட்ட விதம் நிச்சயமா. இன்றைக்கு அபிகாயில போல உங்க புருஷன் குடிகாரனா இருந்தாலும், முரடனா இருந்தாலும், பொய் சொல்றவனா இருந்தாலும், அயோக்கியனா இருந்தாலும் திருத்துங்க. அவனுக்காய் நீங்க திறப்புல நில்லுங்க. புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயாய். நான் அந்த அபிகாயில பத்தி படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ அழகா. கடைசியில் அவன் இறந்த உடனே அபிகாயிலையும் இவனே தாவீதே கூப்பிட்டுக்கிட்டான். அவளோட ஞானத்தையும் அழகையும் பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுன்னு அவனே கூட்டிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் உண்மையில் பிரியமானவர்களே, அபிகாயிலை போல எப்படிப்பட்ட புருஷனோடையும் வாழக்கூடிய அந்த தைரியம், அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலியான புத்தி கூர்மை, அந்த புருஷன் செய்கின்ற காரியங்களை எல்லாவற்றையும் மறைத்து அதன் மூலமாய் குடும்பத்துக்கு கேடு வந்து விடாத படிக்கு நீங்கள் அதை ஞானமாய் கையாள வேண்டிய திறமையை அபிகாயிலிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக பேர் இவங்க சம்பாதிக்கிறதுனால என்ன பண்ணுறது, எப்போ பாரு புருஷங்களை மட்டம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. புருஷங்களையும் புருஷனோட குடும்பத்தையும் இவங்க ரொம்ப பெரியவங்க மாதிரியும் மற்றவங்களும் கேவலப்படுத்துறது மாதிரி தான் பேசி இன்றைக்கி இருக்கிற நிறைய பெண்களை நாம் பார்க்கிறோம். திருந்த வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்து பெண்களை வாசியுங்கள், பைபிளை படிங்க. படித்தா போதாது, தியானம் பண்ணுங்க. நாம் எப்படி இருக்கணும்னு தியானம் பண்ணுங்க. அவங்க அப்படித்தான் கர்த்தர் உங்களை முன்குறித்து அந்த புருஷனை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு தலைன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார். குடும்பத்தில் புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து குடும்பத்தை கட்டும்படியாய் இந்த அபிகாயிலை போல ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் ஞானம் உள்ளவளாய் வாழுங்க. அதை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் சமாரிய ஸ்திரீ, அவ பொல்லாதவளா இருந்தா கூட நிறைய பேரை இயேசுவண்ட கூட்டிட்டு வந்தா. அவங்க சொன்னாங்க, நீ கூப்பிட்டதுனால இல்லை, உண்மையிலேயே ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோவாசின் ராஜாவோட காலத்தில் இருக்கா. அப்போது இல்கியா இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய நியாயபரமான புஸ்தகங்களையும் அந்த புஸ்தகங்களையும் கட்டளைகள் உள்ளதை தூக்கிட்டு வந்து அவர் வாசித்து காட்டுறாரு ராஜா முன்னத்தில். அப்போ ராஜா ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ, இத்தனை கேடுகள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியலை. தீர்க்கதரிசிட்ட நீங்கள் போய் இதுக்காக நீங்கள் விசாரிங்கன்ன உடனே ஒரு பெண் தீர்க்கதரிசி உள்தாள். எப்ப ஒரு பெண் தீர்க்கதரிசியாக மாற முடியும்? அவ பரிசுத்தம் உள்ளவளாய், தேவனுக்கு உகந்தவளாய், தேவனுடைய கிருபை பெற்றவளாய், தேவனுடைய சமூகத்திலேயே உண்மையுள்ளவளாய், தாழ்மையுள்ளவளாய், கர்த்தருடைய வசனங்கள்ல தேர்ந்தவளாய் இருந்தால் மட்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பவளாய் இருந்தால் மட்டுமே ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் விசாரிக்கிறவளாய் உள்தாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருந்திருக்கோம்? ஒரு ராஜா கேட்குறான், நான் என்ன செய்யணும்? அவ இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா, ஒருவேளை கர்த்தர் இந்த ஜாதியும் இந்த தேசத்தையும் அழிப்பேன் என்று சொன்ன தேவன், ஒருவேளை நீ மனது இளகி இருதயம் நொந்து நீ இரட்டுடுத்தி தேவனுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி நீ கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தால் கர்த்தர் நிச்சயமாக இதை மாற்றுவார். அவன் அப்படி அழுகிறான். அப்பா அவ சொல்றான், உன் காலத்துல நீ சமாதானமா இருப்ப. ஒரு பெண் தீர்க்கதரிசி வாயின் மூலமா
எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வருகிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் வீட்டில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உடனே நம்ம சொல்லுவோம், தீர்க்க தரிசன வரம்லாம் ஒரு சிலருக்கு தான். எங்கிருந்து தீர்க்க தரிசனம் வருதுமா? தீர்க்க தரிசன வரம் யாருக்கு கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? தேவனோடையே சஞ்சரிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்களுக்கு தேவனோட சஞ்சரிப்பாங்க. ஆனால் பெண்கள் தேவனுடைய சமூகத்திலேயே அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பயந்து நடுங்குகின்ற இருதயம் உள்ள அந்த பரிசுத்தம் உள்ள ஸ்திரீகளாக இருக்கும்போது நமக்கு தீர்க்க தரிசன வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். யாருக்கும் கொடுப்பார். நிச்சயமாக தீர்க்க தரிசன வெளிப்பாடு உங்கள் வாய் மூலமாக உங்கள் பிள்ளைங்களை குறித்து வரும். ஆனால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ராஜாக்களும் மற்றவங்களும் கடந்து வந்து தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியணும். அது வரும். நாம் உள்தாலை போல தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சமூகத்திலேயே நாம் இருக்கும்போது நிச்சயமாக வரும். இன்றைக்கு பெண்களை பற்றி அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுகிற பெண்கள் நாள்னு சொல்லி இன்னைக்கு விமென்ஸ் டே. இன்றைக்கு அதாவது என்ன சொல்கிறது, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லாதபடி, குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வருகின்றபடி, படிப்பு, நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய அழகு, நம்மளுடைய வருமானம் இதெல்லாம் ரெண்டாவது தான். பெண் என்பவள் பெண்ணாக இருக்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு. பெண் என்றைக்குமே கர்த்தர் சொன்னது போல உன் புருஷனுக்கு நீ கேளு, ஆசீர்வதிக்கப்படும். உன் புருஷன் சொல்கிறது நீ கேளு. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறார், அருமையான யோசனைகள் சொல்லும் போதும் ஆண்டவர் மனைவி சொல்கிறத கேளுன்றார். அது ஆண்களுக்கு தெரியும் எப்போன்னு. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு குணசாலியான ஸ்திரீயார், ஒரு குணசாலியான ஸ்திரியை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, அவள் தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாளாம். 4 பேர் பார்த்து அவனை பெருமைப்படும்படி அவள் நடத்துகிறாளாம் குடும்பத்தை. இன்றைக்கு இருக்கிற மானம் மரியாதையும், புருஷனோட மானம் மரியாதையும் அவங்க மறைவிடத்தில் இருக்கிறதையும் இன்னைக்கு அவங்க கிரீடமாக இல்லை, புருஷனுக்கு போலீஸ்காரங்களாக இருக்கிறாங்க. நிறைய காரியத்தில் நான் பார்க்குறேன். நான் நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். வர்ற பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்கல்ல, அப்பொழுது நான் பார்க்குறேன். அநேகர் இந்த மாதிரி பெண்கள் உண்மையில் அது யாராக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, ஒரு தோழியாக இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் அப்படின்றது, அந்த பெண்மை அப்படின்றது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த குணங்கள் நம்மளிடத்தில் இருக்கணும். பொறுமை, தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், நல்ல குணங்கள், நன்மை செய்கிறது. அன்றைக்கு அந்த குணசாலியான ஸ்திரியை சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவ அதிகாலையில் எழும்புறான். இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம்? விமன்ஸ் டே கொண்டாடுற இன்று நாம் பெண்களாகிய நாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? அதிகாலையில் எழும்பா. அவள் அவ்வளோ வீட்டு காரியங்களையும் பார்ப்பா. அந்த காலத்து பெண்கள், வேத காலத்து பெண்கள் வெளியே வேலைக்கு போகலை, ஆனால் வீட்டில் சும்மா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அதிகாலையில் எழும்புறாங்க, தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுறாங்க, வேலைக்காரிக்கு அந்தந்த வேலையை செய்யணும்னு கட்டளையிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நூல்களை எடுக்கிறாங்க, நூற்குறாங்க, வியாபாரிகள்கிட்ட கொண்டு வந்து நூத்த சேலைகளை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. திராட்சை தோட்டத்தை அவங்களே விலைக்கு வாங்குறாங்க, அதில் திராட்சை தோட்டத்தில் பயிரிடுறதுக்கு ஆள்களை வச்சு வருமானத்தை ஈட்டுறாங்க. அந்த காலத்து வேத காலத்து பெண்கள் சும்மா இல்லை, குணசாலியான ஸ்திரீகள். அப்படின்னு சொன்னா யாரு? சோம்பேறியானவள் அல்ல. அவங்களும் வீட்டு வேலையில செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. வேலைக்காரிகளை வச்ச பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு காலையில 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. வேலைக்காரங்க வீட்டில் வந்தா உண்டு எந்திரிப்பாங்க,
இல்லைன்னா அன்னைக்கு லீவுனா 12 மணிக்கு வா, நீ சீக்கிரம் வராத. வேதத்தில் உள்ள வேலைக்காரிகள், வேதத்தில் உள்ள குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, அந்த வார்த்தை, அவர்கள் இருட்டோடு எழுந்து அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் இருட்டோடு எழுந்து என்ன பண்றாங்க, தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை உண்டு பண்றாங்க, வேலைக்காரிங்களுக்கு வேலைகளை கொடுக்குறாங்க, தன் கையினால நூல் நூக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, வியாபாரிகள்கிட்ட கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க. இது திராட்சை தோட்டத்தை வாங்கி அதுல வருமானம் பார்க்குறாங்க. இப்படி எந்நேரமும் அவர்கள் கண்கள் வேலை செய்வதில் இருக்கிறது. சோம்பலாய் இருக்கிறவங்களை குணசாலியான ஸ்திரீன்னு வேதம் சொல்லல. புத்திசாலி உள்ள ஸ்திரீகளாய், குணசாலி உள்ளவர்களாய், தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிற ஸ்திரீகளை குணசாலி என்று சொல்கிறார் வேதத்தில். அப்படிப்பட்ட பெண்கள் அநேகர் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் வேதம் குணசாலியான பெண்ணுன்னு சொல்லுது. நீ அப்படித்தான் இருக்கணும். இன்றைக்கு எல்லாம் வீட்டாருக்கு ஆகாரத்தை ஹோட்டல்ல உண்டு பண்றாங்க. நீ வெளியே போய் சாப்பிட்டுக்கோ, நானும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். குணசாலியான பெண்கள் ரேரா உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லையா, பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. இதை ஒரு பழக்கமாய் வச்சுக்கிட்டு லீவுன்னா ஹோட்டலில் தான் சாப்பாடு, ஆர்டர் பண்ணி தான் சாப்பாடு. புருஷனோட ஆகாரத்தை குறித்து அக்கறை இல்லாத பெண்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறேன். எத்தனை பேர் உங்கள் புருஷன்மார்களுக்கு அக்கறையோடு அந்த ஆகாரத்தை பரிமாறுகிறோம்? சமைக்கிறதுன்றது ஒரு மேட்டர் இல்லை, சமைச்சிடறோம். ஆனால் அதை பரிமாறுவது, அந்த காலத்தில் புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிடணும்னு சொல்லுவாங்களாம். அது ஏன்னா புருஷன் சாப்பிட்ட பிறகு புருஷனுக்கு என்னென்னலாம் பிடிக்குது, என்னென்னலாம் பிடிக்கலைன்றதை பார்த்து கொண்டு அடுத்த நாள் அவங்க அந்த மாதிரி சமைப்பதற்காக. புருஷன் இன்னைக்கு 2 காய் வச்சதில் ஒன்றை நல்லா சாப்பிட்டாரு, ஒன்றை சரியாக, ஓ இந்த இது அவருக்கு பிடிக்கல போல, சரி அப்போ நம்ம நாளைக்கு நல்லா சமைக்கலாம். அப்படி இன்னைக்கு சமைச்சிட்டேன், போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடலன்னா போ, பிடிச்சா பிடிக்கலைன்னா போ. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்கிற அநேகர் நாம் உண்மையான பெண்களாய் நாம் மாற வேண்டும். வேத காலத்து பெண்களைப் போல நாமும் மாற வேண்டும். ஆனால் அதில் இருக்கிற ஏவாளை போல அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவளாய் மரியாளை போல மாற வேண்டும், வஸ்தியை போல் மாற வேண்டும், அபிகாயிலை போல் நாம் மாற வேண்டும், உள்தாளை போல், தெபோராளை போல் நாம் மாற வேண்டும். கர்த்தரிடத்திலேயே இருந்தாதான் தீர்க்க தரிசன வெளிப்பாடு நியாயம் செய்ய முடியும். நம்ம வீட்டு காரியத்தை நமக்கு நியாயம் தீர்க்க முடியல, பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டிட்டு வரோம். ஏன்? கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிறது இல்லை, தேவனிடத்துல பைபிளை நம்ம வாசிக்கிறது இல்லை. தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு திருமண ஏற்பாடை செய்திருக்கிறார். அதற்கு பயந்து, இது எனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை அப்படி நினைக்கணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கையை நான் தேவனுக்கு பிரியமாய் நான் வாழணும்னு சொல்லி அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் புத்தியுள்ள ஸ்திரீகளாய், குணசாலியான ஸ்திரீகளாய், தீர்க்கதரிசிகளாய், நியாயாதிபதிகளாய், ரட்சிப்பு நம் குடும்பத்தில் உண்டாகும்படியாய் தேவனிடத்துல ஜெபிப்பவர்களாய் நிச்சயமாக நாம் மாற வேண்டும். மோசையினுடைய இன்னொன்று தைரியமாகவும் நம்ம இருக்கணும். மோசையினோட அம்மா அவ்வளோ பிள்ளைங்களையும் அவன் கொன்று போட்டாலும் கூட அந்த குழந்தைய சாகடிக்க மனசு இல்லாமல் அதை தைரியமாக என்ன பண்ணுறா, ஒரு ஓடையில் வச்சு அனுப்புகிறா. கடவுள் மேலே உள்ள விசுவாசம்தான். என் பிள்ளைய எப்படினாலும் காப்பாற்றிடுவாங்க. அது தண்ணிக்குள்ளே முங்கிருமேனா அப்போ பயப்பில்லை பாருங்க. மோசையனுடைய தாய் அந்த பிள்ளை அழகுள்ளவன் என்று கண்டு அந்த 3 மாதம் முடித்த உடனே, ஐயோ அந்த குழந்தை சத்தம் போட்டுச்சுன்னா வெளியே தெரிஞ்சிருமே, ராஜா கொன்று போட்டுருவானேன்னு ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சு வயலில் ஆற்றுல விடுறா. அப்போ தண்ணியில் முங்கிரும்னு பயப்பில்லை. ஏன்? அவள் யாரை நம்பி விட்டா? கர்த்தரை நம்பி விட்டா. பிரியமானவர்களே, இன்றைக்கு மோசையினுடைய தாயாரை போல உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்பி நீங்கள் வாழுங்கள். தேவன் அவர் கருத்துல உங்க பிள்ளையை கொடுங்க. பெட்டிக்குள்ள பேழைக்குள்ள வைத்து அனுப்புனது போல சத்தியத்துக்குள்ள உங்க பிள்ளையை வளங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. மோசையை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள்.
நாம் விசுவாசிகளாக இருக்கணும் பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு அநேக ஸ்திரீகளுக்கு அப்படி இல்லை. உலகத்தார் போல தான். வேண்டாம். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. உங்களுடைய பதவி, உங்களுடைய பட்டம், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கிடைக்கிற பெருமை எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு உதவாது. நீங்கள் எவ்வளவு குணசாலியுள்ள ஸ்திரீகளாய் உங்கள் வீட்டு காரியத்தை புத்தியுள்ள ஸ்திரீயாய் கட்டுகிறீர்களோ அவ்வளவு தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அங்கேருந்து கல்வி அதிகாரிகள் வந்து எங்களை செக் பண்ண வருவாங்க. அப்போ அங்கேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தபோது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தராக இன்ஸ்பெக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அப்போது கேள்வி கேட்பாங்க, எங்களெல்லாம் பாடம் நடத்த சொல்லி அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 6 மணிக்கு யாரோ வந்து அவங்ககிட்ட காதுக்குள்ளே ஏதோ பேசுகிறாங்க. அடுத்த செகண்டு அந்த அம்மா இங்கேருந்து அவங்க ஓடின ஓட்டத்தை நாங்கள் பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்கார்ட்டேருந்து மெசேஜ். நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடினா ஃபோனு அது இதெல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாதுப்பா. அங்கேருந்து ஆள்களை டிரைவரை அனுப்பிச்சு, அம்மா ஏன் இன்னும் வரல, கூட்டிகிட்டு வா அப்படின்ன உடனே அடுத்த வார்த்தை, நான் இங்கே பெரிய ஆஃபீஸர் இருந்தா நீ இன்னும் 1/2 மணி நேரம் நில்லுன்னு சொல்லலை. டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைன்றது மாதிரி அழகாய் அந்த இடத்துல புருஷனுக்கு கனம் பண்ணி உடனே அந்த அம்மா ஒன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதிகாரின்றதை விட அவர்களுடைய மதிப்பு எங்களுடைய இருதயத்தில் 1000 மடங்கு உயர்ந்தது. அப்படி உங்களை பார்க்கும்போது உங்கள் மதிப்பு மற்றவர்கள் மனதில், நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகின்ற விதத்தை பார்த்து, உங்கள் புருஷன்மார்களுக்குள்ள இருக்கிற நீங்கள் கொடுக்கின்ற அந்த புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நீங்கள் வீட்டை கட்டுகிறத பார்த்து மற்றவர்கள் அவங்க மனசில் உங்களுக்கு இடம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஸ்திரீகளாக இருக்கும்படியாக இந்த பெண்கள் தினத்தன்று இதுக்கு ஒவ்வொரு பெண்களையும் இயேசுவின் நாமத்தில், உங்களையும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அப்படி இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். God bless you.